இங்க வா. அக்கா. என்னடி வரும்போதே அத்தை பெரியம்மான்னு ஏலம் விட்டுட்டே வர? சும்மாதாக்கா. அம்மா, எங்க அத்தையும் காணும் பெரியம்மாவையும் காணும். அவங்க உள்ளதாண்டி இருப்பாங்க, அவங்க எங்க போக போறாங்க? நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்க? நானா? நான் சும்மா அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஓ சரி சரி. எங்க அமிர்தா கண்ணா வரல? அமிர்தாவா? வீட்டுக்கு வந்தாச்சே, மேல இருக்கு. அக்கா வேலைக்கு போனதுல இருந்து ரொம்ப பிஸியா இருக்கா, பார்க்கவும் முடியல பேசவும் முடியல. நீங்க மட்டும் காலேஜுக்கு போறதால ரொம்ப பிஸியா இருக்கீங்க, பேச கூட மாட்டேங்கிறீங்க. அக்கா, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவே காலேஜ் போயிருக்கேன், நான் பிஸியா இருக்கேனா? சும்மா சொன்னேன். சரி சொல்லு, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுக்கா. நான் பயந்துட்டே போனேன், ஆனா அங்க போனதுமே எல்லாமே சரியாயிடுச்சு. பயந்துட்டு போனியா? ஏண்டி? அது ஒவ்வொரு வருஷம் போகும்போதும் ஒவ்வொரு கிளாஸ் போவேன், ஆனா ஒரே ஸ்கூல் தானே, ஸ்கூல் மாறலல்ல, அதனால எந்த பயமும் இல்லை. ஆனா இப்போ திடீர்னு வேற காலேஜ் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. உள்ள போனதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா அங்க போய் நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஓ, போன உடனே ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு? ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லாரும் நல்லா ஜாலியா பேசினாங்க. அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்குமே காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க அப்பவே ஆசைப்பட்டது தானே, நாங்க எல்லாரும் அந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும்னு. ஆமாம் சொல்லிட்டே இருந்தல, அண்ணன் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த காலேஜில் தான் சேருவேன்னு. அடம் பிடிச்சி எப்படியும் அந்த காலேஜில் சீட்டு வாங்கிட்டேன். ஆமா, மாமா எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தே பேசினார் தெரியுமா? தெரியும்டி தெரியும். ஏக்கா, நீயும் முதல் நாள் காலேஜ் போகும்போது உனக்கு இப்படி தான் இருந்துச்சா? எனக்கா? எனக்கு பயம்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி பயம்லாம் இல்லை. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லையெனி ஏதும் இன்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வல்லலை, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய், உன் உறவென்பதே யுக யுகங்களை கடந்தது தானே, உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததும் இல்ல. இவனா? மனசுல அப்படியே பி சுசீலான்னு நினைப்பு, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு வர்றது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பார்த்துட்டு நிக்கிறா? பாட்டு தானே பாடினேன், நான் சந்தோஷமா இருந்தா எனக்கு பொறுக்கவே பொறுக்காதே. இன்னமும் பண்ணிட்டு போறேன், நமக்கு என்ன? மூஞ்ச பாரு. அச்சோ, காலேஜ்ல உனக்கு ஏதாவதுன்னா நீ மாமா கிட்ட சொல்லு, சரியா? மாமா உன்னை பார்த்து பாரு. அது எப்படிக்கா? மாமா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, நான் ஃபோன் பண்ணி சொன்னதும் உடனே வருவாரா? ஏய், நான் ஏன் அண்ணனை சொல்லலடி, உங்க அண்ணனை சொல்றேன். ஓ, கௌதம் அண்ணாவா? ஆமா, அவர் தான், கௌதம் மாமாவை தான் சொல்றேன். நீ அவர் தங்கச்சின்னு தெரிஞ்சா காலேஜில் உன்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதுக்கப்புறம் காலேஜில் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் அண்ணன் கிட்ட சொல்றேன், அதுக்குன்னு நான் தான் கௌதம் அண்ணோட தங்கச்சின்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏண்டி? அதான் சொல்றேன்லக்கா, நான் கௌதம் அண்ணோட தங்கச்சின்னு சொன்னா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, பொண்ணுங்க கூட பேச மாட்டாங்க, அதனால தான் சொல்றேன். ஏய் மாமா அப்படிலாம் இல்லடி, ரொம்ப ஸ்வீட், உனக்கு தெரியும்ல. அக்கா, அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா காலேஜில் என்ன தெரியுமா சொன்னாங்க, கௌதம் சீனியர் கிட்ட யாருமே வச்சுக்க கூடாது, அவர் செம்ம கோவப்படுவாரு, அதனால அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு அண்ணனை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க தெரியுமா? எனக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. அப்படிலாம் இல்லை ஸ்ரீ, மாமா ஏதாவது தப்புனா மட்டும்தான் அது என்ன ஏதுன்னு கேட்பாரு, மற்றபடி தேவையில்லாமலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. அதுவும் சொன்னாங்கதான், அண்ணன் எதுவும் தேவையில்லாதெல்லாம் பண்ணாதுதான், ஆனா ஏதாவது தப்புன்னா அண்ணா அவங்கள சும்மா விடாதான், நான் இதுவும் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பத்தியும் கேள்விப்பட்டேன். இன்னொரு ஆள்னா கேக்கேவா? அக்கா, உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அந்த காலேஜில் 3 வருஷமா இருக்கண்டி, எனக்கு எப்படி எதுவும் தெரியாம இருக்கும்? சரி சொல்லு, கேக்கேவா? ஆமா, கேக்கேன்னு தான் சொன்னாங்க. ஏதோ மெக்கானிக்கலா, ஃபைனல் இயரா? ஆமா, மெக்கானிக்கல் தான், ஃபைனல் இயர் தான். அவனும் இந்த மாதிரி தான், கொஞ்சம் டான் மாதிரி சுத்திட்டு இருப்பான். அவனுக்குமே தப்பு பண்ணா பிடிக்காது, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தப்பு பண்ணால் அவனுக்கு பிடிக்காது, அதுவும் பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசினா அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. யார் என்னன்னு பார்க்க மாட்டான், துரத்தி அடிப்பான். அவன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும் தெரியுமா? ஆனால் அவனை பற்றி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்டூடெண்ட் ஸ்டாஃபுங்க கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்டாஃப் மட்டும் பண்ணுவாங்க. ஏக்கா, அது என்ன ஒரு ஸ்டாஃப் மட்டும்? அவங்க பேரு ஆனந்தி. அவங்களுக்கு கேட்கவே பிடிக்காது, அவன் என்ன பண்ணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள தவிர இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அக்கா, ஒரு மேமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்கள ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? அவன் மேலையா? அவன் மேலே யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அவனை கூப்பிட்டு என்னப்பா ஏதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது எப்படின்னா எந்த அளவுக்கு இப்படி அடாவடித்தனமாக இருக்கானோ அந்த அளவுக்கு நல்லாவே படிப்பான். காலேஜில் அவன் தான் டாப்பு, அதனால அவனை எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஓ,
அப்ப நல்லா படிச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படிதானே? அது எனக்கு தெரியாது. அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கு ஏதும் தெரிகிறதா? நல்லாவே தெரியுதுமா. என்னக்கா பாட்டெல்லாம் பாடிட்டு வர? சும்மா தாண்டி, பாடணும்னு தோணுச்சு பாடிட்டு வரேன். ஆமா ஆமா, மேடம்க்கு இப்பெல்லாம் என்னென்ன தோணுதோ தெரியல. ஏய் சரி, என்ன ஸ்ரீ, முத நாள் காலேஜ் எப்படி இருந்துச்சு? நானும் அவகிட்ட அதான் கேட்டுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, இப்ப நானும் கேட்குறேன் சொல்லு. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்துச்சு? மேடம் காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. பயமா? பயம்தான். புதுசா காலேஜ் போயிருக்கால, இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூல்லே இருந்துட்டா, திடீர்னு வேற இடத்துல படிக்க போறேன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் பயந்துட்டா. பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை ஸ்ரீ, ஜாலியா தான் இருக்கும். நீயாவது இங்க பக்கத்திலே, என்னெல்லாம் பாத்தியா? நான் எவ்வளவு தூரத்துல போய் படிச்சேன். மேடம் அது ஒன்றும் எங்க மேல தப்பு இல்லை, உன் மேல தப்பு. நீ வீம்புக்குன்னு அங்க போய் படிச்ச. யாரு? நான் வீம்புக்குன்னு படிச்சேனாடி? நான் இவ்வளவு தூரம் தள்ளி போய் இருந்ததே ஒன்னால தான். ஏய் இங்க பாரு, சும்மா சும்மா நீ போனதுக்கு என் அண்ணன் தான் காரணம்னு சொல்லாத. நீ வீம்புக்குன்னு போயிட்டு என்ன என் அண்ணன் மேல போய் போடுற? ஆமா பழி போடுறாங்க. ஐயோ திரும்பி ஆரம்பிக்காதீங்க. விக்ரம் மாமா பேச்சு எடுத்தாலே போதும், உங்க ரெண்டு பேத்துக்கு எப்படிதான் சண்டை வருதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எம்மா பெரிய மனுஷி. சரிம்மா, நாங்க சண்டை போடல. சரி நீ சொல்லு, காலேஜ் எப்படி இருந்துச்சு? நல்லாதாக்கா இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்ததால கொஞ்சம் ஜாலியாக போச்சு. காலேஜ் லைஃப்பில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ ஸ்ரீ, அதுக்கப்புறம்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணுவோமா என்னன்னே தெரியாது. ஆமாம் ஆமாம். அப்புறம் காலேஜில் உன் அண்ணனை பார்த்தியா? உன் அண்ணன் எப்படி இருக்கான்? நல்லா படிக்கிறானா இல்லை எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கானா? அமிர்தா, மாமா ஒன்றும் அப்படி கிடையாது. யார்கிட்டயும் அவங்க சண்டைலாம் போட மாட்டாங்க. தேவையில்லாம மாமா பற்றி தப்பாக பேசாத. இவ ஒருத்தி மாமா பைத்தியம். நீ சொல்லுடி, உங்கள் அண்ணன் ஏதாவது சண்டை போடுறானா? ஒழுங்கா கிளாஸ்லாம் போறானா இல்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கானா காலேஜ்ல? இல்ல இல்ல, அண்ணன்லாம் ரவுடித்தனம்லாம் பண்ணல. அண்ணன் வந்து இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்காரு. அதிகமா அண்ணனை கூட நான் பார்க்கல, ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அதுவும் எப்ப தெரியுமா? ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு காலேஜ் பஸ் ஏறுவோம்ல, அப்பதான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அண்ணனை பார்க்கவே இல்லை. நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியலையே. அந்த மாதிரி கேரக்டரும் அந்த பைபிள்ல இல்ல. இல்லக்கா, அண்ணன்லாம் யார்கிட்டயும் சண்டைக்கெல்லாம் போகல. என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா. எங்கேயாவது தம்பி மேல நம்பிக்கை இருக்கா? நான் நம்பவே மாட்டேன். அவன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வேணா நம்பிட்டு இருங்க, நான் என்னைக்குமே அவனை நம்ப மாட்டேன்டி. தலைவர் வீட்டில் மட்டும்தான் பூனை மாதிரி இருப்பாரு, வெளியில எப்படி இருப்பாருன்னு நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பார்த்துருக்கேன். அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் காதுல நீங்க ஒன்றும் பூ சுத்த வேணாம். என்ன நம்புறது நம்பாதது உன்னோட இஷ்டம். ஆனா மாமா அப்படி கிடையாது. ஐயோ போதண்டி, நான் நம்புறேன். திரும்பவும் ஆரம்பிச்சிடாத உன் மாமா பைத்தியத்தை. என்னாச்சு? என்னாச்சு? பாட்டி எதுக்கு கத்துறாங்க? அக்கா பாட்டி மட்டும் இல்ல, தாத்தாவும் தான். என்னன்னு போய் பார்க்கலாம். கல்யாணி உனக்கு என்னாச்சு? ஏமா என்னாச்சு? நல்லா தானே உறங்கிட்டு இருந்த. அத்தா என்னாச்சு? இப்போ அம்மாவுக்கு என்ன பாச்சு? இம்மா ஏமா கத்துன? உடம்புலாம் வலிக்குது, கொஞ்சம் உறங்குறேன்னு சொல்லிட்டு தான் படுத்தா. நல்லா தான் உறங்கிட்டு இருந்தா திடீர்னு எழுந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாப்பா. மா என்னம்மா ஆச்சு? பாருங்க நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். சொல்லு கல்யாணி, அப்படி என்னதான் ஆச்சு? நல்லா தானே உறங்கிட்டு இருந்த, திடீர்னு எதுக்கு எழுந்திரிச்சு கத்துன? எத்த கனவு ஏதாவது காண்டிங்களா? அதனால பயந்து எந்திரிச்சிங்களா? சொல்லு கல்யாணி, மர்மம் கேக்குது உண்மையா? கனவு ஏதாவது காண்டியா? அடி கனவுக்கலாமா? கனவுக்கலாமா பயந்து இப்படி பண்ணுவீங்க? அதான கல்யாணி, கனவு தானே. கனவுல என்னாச்சு? அதுக்கே இப்படி பயந்து எழுந்திருச்ச? இம்மா நம்ம என்னமா தப்பு பண்றோம்? மனசறிஞ்சு யாருக்கும் நம்ம தப்பும் துரோகம் எதுவுமே பண்ணலையே. எல்லாத்துக்கும் நல்லதானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, நம்ம யாருக்கு தப்பு பண்றோம்? நம்ம யாருக்கும் தப்பு பண்ணலையே. கல்யாணி என்ன சொல்ற நீ? கோவத்துல இருக்கா? ஏன் கோவத்துல இருக்கு? பாட்டி எந்த காலத்துல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதை நினைச்சிட்டே படுத்திருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு கனவுல வந்திருக்கும். விக்ரம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்பு. குலதெய்வத்தை நம்ம எப்பயுமே மதிக்கணும். அதுதான் நம்மளுக்கு காவல் தெய்வம் மாதிரி. சரி கல்யாணி, நம்ம குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். நீ கவலைப்படாத. எப்போ நான் தான் வேண்டிக்கிட்டேன். அமிர்தா இனிமே அங்க போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டானா உன் கோயிலுக்கு வந்து பொங்க வைக்கிறேன்னு நான் வேண்டிக்கிட்டப்பா. அவ வந்த சந்தோஷத்துல நான் மறந்து போயிட்டேன். அதான் அம்மா கனவுல வந்து சாமி சொல்லியிருக்கு. என்னம்மா சொல்ற? இது முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே? அதான்ப்பா சொல்றோம்ல, அவ வந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் நான் மறந்து போயிட்டப்பா. வெங்கடேசா, குலசாமி கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடு பாருப்பா. ஒரு நல்ல நாளை பாரு. நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு சரஸ்வதி வேணுன மாதிரி பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வந்துருவோம்.
சரிங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா ஏற்பாடும் நானும் மாப்பிளையும் பாத்துக்கிறோம். ஆமா மாமா, நானும் அத்தானும் பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம குலதெய்வுக்கு போய் பொங்க வச்சா எல்லாம் சரியாயிடும். சரிங்க மாப்பிள்ள. பாட்டி பாட்டி இப்ப நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? மக்களே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எப்பா விக்ரம், சொல்லுங்கப்பா. குலசாமி கோயிலுக்கு போறதுக்காக வண்டி மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்றியா? சரிங்கப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். வேற ஏதாவதுனாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். சரிப்பா, நீ கவலைப்படாத கல்யாணி. நம்ம குடும்பத்தோட கண்டிப்பா குலசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம். எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சரியா? சரிங்க. அப்பாடா, வீட்டுக்கு வந்தாச்சு. ஜோஷ்வா, இப்ப பந்து வச்சு விளையாடணுமா? ஜோஷ்வா, தங்கக்குட்டி, உங்க அம்மா வந்துட்டாடா. என்னடி செல்லம், பாட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கீங்களா? சமத்து. என்னம்மா, வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சிருச்சுட்ட, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஜோஷுவா சாப்பிட்டானா? ஏதாவது கொடுத்தீங்களா? எம்மா, உன் பிள்ளை பட்னியெல்லாம் கிடக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பாடு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு விளையாடுறானா? எப்பயுமே சாப்பிட்டா தூங்குவானே. இன்னைக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. நல்லா தூங்கிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு விளையாடுறாரு. அதிசயமா இருக்கு. ஜோஷ்வா குட்டி, சார் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? பரவாயில்லையே, பாட்டியை தொந்தரவு பண்ணாமே இருந்திருக்கீங்க. எது கேட்டாலும் சிரிப்பு தான். அத்தை, மாமா வரல வீட்டுக்கு இன்னும்? இல்லம்மா, இன்னும் மாமா வீட்டுக்கு வரல. நானும் ஜோஷ்வா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். இப்போ நீ வந்துட்ட, அதுக்கப்புறம் உன் புருஷன், அதுக்கப்புறம் என் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஓ, அவரும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமாம்மா, உன் புருஷனை இன்னும் வீட்டுக்கு வரலதான். அத்தை, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். சொல்லுமா, என்ன சொல்லணும்? அத்தை, என் ஃப்ரெண்ட் அமிர்தா இருக்கால. ஜோஷ்வா, உனக்கு அமிர்தாத்தைய ஞாபகம் இருக்கா? பரவாயில்லையே, அவ குரலை மட்டும்தான் கேட்டிருக்க. ஆனா அமிர்தன் சொன்ன உடனே சிரிக்கிற. அப்புறம் போன்ல பேசி பேசி பழக்கம். இதுல குரல் கேட்டாலும் சிரிப்பு தான், பேர் சொன்னாலும் சிரிப்பு தான். இது மட்டும் அவ கேட்டான்னு வச்சுக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுவாடா. சரி, நீ சொல்லுமா, என்னமோ சொல்ல வந்தியே. அமிர்தாவுக்கு என்ன? அதான் இனிமே அமிர்தா அங்க போறதா இல்லைல்ல, அதான் டெல்லிக்கு போகிறதா இல்லை, இனிமே இங்கே தான். ஆமா, நீ கூட சொல்லிட்டு இருந்தியே. நீங்க 2 பேரும் இப்போ ஒன்னா தானே வேலை பாக்குறீங்க? அவளும் உன் கூட தானே வேலை பார்த்துட்டு இருக்கா? ஆமாத்தா, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வேலை பாக்குறோம். ஏமா, அந்த பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடலாம்ல? போன வருஷம் கூட வந்துட்டு வீட்டுக்கு வராமையே போயிடுச்சு. நானும் அதே தான் அவகிட்ட கேட்டேன். போன வருஷம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாதால வந்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீட்டுக்கு வரலன்னு சொன்னான். நானும் சரி இந்த தடவை வான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓ, அப்ப அமிர்தா வீட்டுக்கு வருதா? சரி, என்னைக்கு வருதுன்னு சொல்லு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிடலாம். ஆமாத்த, அவ வீட்டுக்கு வரேன்னு தான் சொன்னான். ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னா. ஞாயிற்றுக்கிழமையா? ரெஜினா, நீ என்ன சொல்ற? ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போயிடுவோமே. அப்புறம் எப்படி அமிர்தாவை ஞாயிற்றுக்கிழமை வர சொன்ன? அதான் எனக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போயிடுவோம், அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை இல்லாம சனிக்கிழமை வான்னு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமையா? சரி, சனிக்கிழமைனாலும் பரவாயில்ல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டிலே இருக்க மாட்டோம். எப்படியும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா மதியத்துக்கு மேலே தான் வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும். சரி, சனிக்கிழமையா? இந்த வாரம் சனிக்கிழமையா இல்லை அடுத்த வாரம் சனிக்கிழமையா? அத்தை, இந்த வாரம் சனிக்கிழமை தான். சரிம்மா, அப்ப அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லு, நான் எல்லாமே சமைச்சு வைக்கிறேன். அத்தை, நீங்க மட்டும் பண்ணணும்லாம் இல்லை, நானுமே பண்றேன். அன்னைக்கு நானும் தானே லீவு, வீட்டில் தானே இருக்கேன். அதனால நீங்க தனியாக கஷ்டப்படணும்னு எதுவுமே இல்லை, நானுமே சேர்ந்து சமைக்கிறேன். அது சரி, ஃப்ரெண்டுக்கு என்னென்ன பிடிக்குன்னு உனக்கு தானே தெரியும். சரி, நீ பார்த்து சமை, நான் உனக்கு கூடமாட உதவி பண்றேன். சரிங்க அத்தை. ஜோஷ்வா குட்டி, அம்மாவும் நீயும் விளையாடலாமா? ஜாலியா விளையாடலாமா? சிரிப்பு ஜாலியா இருக்கா? அம்மா கூட விளையாடலாம். பாத்து போ. மாமாவா? மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? உள்ள அங்க அவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி வெளியில இவ்வளவு நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்காரு. மச்சான், புரியுதா? உன்னை தாண்டா கேட்குறேன், புரியுதா? சொல்லு மச்சான். சொல்லு மச்சானா. டேய், இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்க, புரியுதான்னு கேட்டால் சொல்லுன்னு சொல்கிற திரும்பியும். எனக்கு சத்தியமா புரியலடா. இங்கே பாரு, நான் தெளிவாக சொல்கிறேன், நீ கவனிக்கிறியா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் நல்லாவே கவனிச்சிட்டு இருக்கேன். நீ எப்போல்லாம் வினிதா கிட்ட பேசணும்னு போறியோ அப்போல்லாம் அனிதா வந்து உன்னை பிளாக் பண்ணுறா, அதாவது உன்னை தடுக்கிறா. ஹரி, எனக்கு அப்படி தோணல. அவ எதிர்ச்சியா வந்து பேசுற மாதிரி தான் தோணுது. நீ பாட்டுக்கு ஏதாவது தேவையில்லாம அந்த பொண்ணு மேல வீணா பழி போடாத. டே, அவன் மேலே பழி போட்டு எனக்கு என்ன ஆக போகுது? நீ ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை,
கூட இருக்கவங்க அப்படியே விட்டுருவாங்களா என்ன? நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். உனக்கு டவுட்டுன்னா நீ மணிக்கிட்ட கூட கேளு, அவனுக்கே எல்லாமே தெரியும். அவனே நான் கவனிக்கிறத பார்த்து கொஞ்ச நாள் அவனே கவனிச்சு என்கிட்ட வந்து சொன்னான். ஏய், வினிதாவோட தங்கச்சி தங்கச்சி எப்படி அப்படின்னு நினைப்பா? தங்கச்சியா இருந்தா அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அவளுக்கு பிடிச்சதை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாள்ல. அதே மாதிரி தான்டா, எனக்கு பிடிச்ச விஷயம் என் அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நான் எப்படி விட்டு கொடுக்கணும்னு நினச்சி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அது புரியாமல் நீ அவளுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. மச்சான், தேவையில்லாம பேசாத. நான் எங்கேயாவது அவளுக்கு ஹோப் கொடுத்தேனா? சாரி மச்சான், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். நீ இன்ன வரைக்கும் அனிதாவுக்கு ஹோப் கொடுத்ததே கிடையாது. அவள் எப்போ பேச வந்தாலும் நீ அவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்த. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதோ பேசிட்டே இருந்தேன்னா அதான் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன். சரி, நீ அதெல்லாம் விடு. உனக்கு வினிதாவை பிடிச்சிருக்குல? உன்னை தாண்டா கேட்டுட்ருக்க. உனக்கு வினிதாவை பிடிக்கும்ல? என்ன மச்சான், என்னவா? டேய், இல்லை மாமா, நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அமைதி அப்படியே நிற்கிறேன். மாமாவா? டேய், யார்? அதிதியா? ம் சரி மச்சான், அப்போ நீ பேசிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் அப்புறமா பேசலாம். வெயிட் பண்ண. நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, நீ போ. மாமா, வீட்டுக்குள்ள அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. ஏன், வீட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? மாமா, பாட்டி கனவு கண்டு பயந்துட்டாங்க. கனவு கண்டு பயந்துட்டாங்களா? ஏன், அப்படி என்ன கனவு கண்டாங்க? குலதெய்வம் வந்து நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப கோவமா இருக்கான். அதான் பாட்டிக்கு கனவா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. சரி. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி அத்தை வந்து அமிர்தா திரும்பவும் இங்கே வந்துடணும், திரும்ப அங்கே போகவே கூடாது, நம்ம கூட இருக்கணும், அப்படி நடந்தால் உனக்கு வந்து பொங்க வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். ஆனால் அமிர்தா வந்த சந்தோஷத்தில் அதை மறந்துட்டாங்களாம். அதனால தான் பாட்டிக்கு கனவுல வந்து சாமி கோவமாக இருக்கிற மாதிரி காட்டுனுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குலதெய்வத்துக்கு போகலான்னு சொல்லி உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமாம் மாமா, வர ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். சரி, சொல்லிட்டல, கிளம்பு. டேய், ஓ சாரி மாமா, நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பாட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல. சாரி மாமா, நீங்கள் ஃபோன் பேசிட்டு வாங்க, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ம் சொல்லுடா. டேய், அந்த பொண்ணுக்கிட்ட ஏன்டா உருன்னு பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்கு, அது உனக்கு நல்லா தெரியும்ல. ஆ, தெரியும்டா, தெரியும். அவளுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பாசம் எனக்கு கட்டுப்பா இருக்குது மச்சான். டேய் கௌதம், நீ என்ன சொல்ற? என்னால எதையும் மறக்கலாம் முடியாது. டேய், அதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது. சின்ன வயசுல நடந்ததா இப்போ எடுத்து வச்சுட்டு நிற்க? டேய், சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஏதோ விளையாட்டுத்தனமா நடந்ததுன்னு நானும் அதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இப்பெல்லாம் மச்சான், நான் எதுவும் உன்கிட்ட சொல்றது இல்ல. அதனால உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். உன்னோட ஃபீலிங்ஸ் அப்படி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், சொல்லு. மச்சான், அவ பாசமா தான் இருக்கான். ஆனா அந்த பாசம் எனக்கு கட்டுப்பா இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, சரி மாமா மாமான்னு சுத்திட்டு இருக்கான்னு நானும் விடலான்னு பார்த்தா, ஆனா ஒரு சில இடத்துல அதுவே எனக்கு ஆப்பா வருது மச்சான். நானுமே எவ்வளவோ அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்றேன். ஆனா முடிய மாட்டேங்குது. சரி, வளர்ந்தா சரியாயிடுவா, வளர்ந்தா சரியாயிடுவான்னு பார்த்தா வளர வளரதான் அதிகமா ஆகுது. வீட்டில் எல்லாரும் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதிதிக்கு கௌதம ரொம்ப பிடிச்சிருச்சு, கௌதமுக்கும் அதிதியை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறான், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்க மச்சான். அதெல்லாம் பேசும்போது கேட்டா எப்படி தெரியுமா இருக்கு. டேய் மச்சான், இதெல்லாம் நார்மல்ரா. எல்லா குடும்பத்துலேயும் அப்படி தானே இருக்கும். மாமா பசங்க அத்தை பொண்ணுங்க இருந்தா நீ தான் கட்டிக்கணும், நீ தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கீங்க. நீயுமே அதிதி என்ன சொன்னாலும் கேட்குற, என்ன கேட்டாலும் வாங்கித்தர, உடனே அந்த பொண்ணுக்கு என்னாலும் பண்ணுறல்ல. அதனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணும். சில டைம் எனக்கே தோணும். டே, இல்லை மச்சான், சொல்கிறேன். ஏன்னா நிறைய தடவை உன் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. அந்த பொண்ணு எப்போ ஃபோன் பண்ணி மாமா இங்கே ஒரு பிரச்சனை நீ வான்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவ. ஞாபகம் இருக்கா? என்னையே ஒரு தடவை நடு ரோட்டில் விட்டுட்டு போனடா. நான் மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கேன், அடுத்த நிமிஷமே எங்க அப்பாவுக்கு ஃபோன் போகும். எங்க அம்மாட்ட சொன்னா கூட எங்க அம்மா புரிஞ்சுக்குண்டா. ஆனா எங்க அப்பா இருக்காரு தெரியுமா, ஓவர் செல்லம் அவளுக்கு. அதனால என்னை என்ன காட்டுவாரு தெரியுமா? சும்மாவே எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் என்னை காட்டிக்கிட்டே இருப்பாரு. இதுல இவளுக்கு நான் எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நடு வீட்டுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அறுப்பாரு. அதுக்கு அவ என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதனாலதான் என்ன சொன்னாலும் தலையாட்டு பொம்மை மாதிரி ஊன்னு தலையாட்டிக்கிட்டு கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் நினைக்கும் போது செம்ம கடுப்பா இருக்கு மச்சான். என்னைக்குதான் இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியல.
சரி விடு மச்சான், சின்ன பொண்ணு தானே, புரிஞ்சுக்கும். டேய், அவ சின்ன பொண்ணா? காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா. நம்ம காலேஜில் தான் படிக்கிறா. என்ன தெரியும்ல, காலேஜ் படிக்கிற பொண்ணு இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவா இருக்கிறது? காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தா என்ன, ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருந்தா என்ன, இன்னும் எந்த புரிதலும் இல்லைல்ல மச்சான். புரிதல் வந்தாதான் இது மாதிரி எதுவும் நடக்காது. அவங்களுக்குன்னு புரிதல் வந்தா தானாவே எல்லாமே சரியாகிடும். இதெல்லாம் சரியாகாது. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்கியேன், அவ்வளோதான். இவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்க, என்னோட லைஃப் மொத்தமும் காலி தான். அதுக்கப்புறம் ஐயோ நினைச்சாலே ஏதாவது பண்ணணும் மச்சான். டேய், ஏதாவது பண்ணி வச்சிடாத. அதிதி உங்க அத்தை பொண்ணு தெரியும்ல. அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல, விக்ரம் ப்ரோ. அவர் மேலே உனக்கு பயமும் இருக்குது, மரியாதையும் இருக்குது. ஆனால் அவருக்கு சடனாக கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் அமைதியாக இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம் தான் மச்சான். மாமா மட்டும் கோவப்பட்டாரு, அவ்வளோதான். ஆனால் என்னோட ஃபீலிங்ஸை சொன்னால் புரிஞ்சு பாருடா. ஆனால் அவர்கிட்ட சொல்ல தான் பயமாக இருக்கு. ஆனால் எப்படியோ நானே ஏதாவது ஒன்று பண்ணுறேன். ஏதாவது பண்ணாதான் அவளுக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கியேன், அவ்வளோதான். சரி பத்மா, நீ தம்பிக்கிட்ட சொல்லிடு. ஆ சரிங்கக்கா, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்னங்க யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனவா? ஏங்க கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையே நான் அண்ணியா? அண்ணி எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? கல்யாணி அம்மா கனவுல குலதெய்வம் வந்து கோவமா இருந்துச்சான். அதனால குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. எது? கனவுல குலதெய்வம் கோபமா இருந்துச்சா? ஆமாங்க, கனவுல கோவமா வந்துச்சான். அதான் அலறி போய் கத்தியிருக்காங்க. எல்லாரும் போய் என்னன்னு கேட்கப்போ, இதேமாரி குலதெய்வம் கனவுல வந்து ரொம்ப கோவமா இருக்கு, குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும், அப்பதான் சரியாகும், நம்ம மேல கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அக்கா வர ஏதோ வேண்டுதல் வச்சிருந்தாங்களாம். அண்ணியா? அண்ணி என்ன வேண்டுதல் வச்சிருந்தாங்க? முருத்தா இங்கே இருக்கணும், வந்தா திரும்பி அங்கே போகக்கூடாது, நம்ம கூடயே இருக்கணும்னு நினச்சி வேண்டியிருப்பாங்க போல. அப்படி நடந்தா உன் கோயிலுக்கு வந்து நான் பொங்க வைக்கிறேன்னு வேண்டியிருந்தாங்களாம். அதான் அமிர்தா வந்த சந்தோஷத்தில் அக்கா வேண்டுதலை மறந்துட்டாங்களாம். சரி, அம்மா கனவுலையும் வந்து கோவமாக வந்து காமிச்சிருச்சு, என் வேண்டுதலையும் நான் மறந்துட்டேன், அதான் போய் சாமியை கும்பிட்டுட்டு பொங்க வச்சுட்டு வரலான்னு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படியா? சரி, என்னைக்கா? ஞாயிற்றுக்கிழமையாங்க, வர ஞாயிற்றுக்கிழமை. வர ஞாயிற்றுக்கிழமையா? சரி, எல்லாத்துக்கும் லீவாக தானே இருக்கும். அப்போ எல்லாரும் போயிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்க. சரி, ஏதாவது காபி தண்ணி குடிக்கிறீங்களா? வேணாம் பத்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில் டீ குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு எதுவும் இப்போ வேணாம். ஆமாம், புளியுல எங்க? பெரியவ அங்கத்தான் இருந்தாலாம். அப்போ நண்டு எங்க? நண்டு பாலா டீச்சர் மாவன் இருக்கால, ஆதி. ஆமாம், ஆதி. அவனுக்கு கூட விளையாண்டுட்டு இருந்தா. அப்படியா? சரிம்மா, அப்போ நீ போய் வேலையை பாரு. அதுவா, மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதனால தான் மாமாவால் வர முடியல. நான் நாளைக்கு வரேன். ஆமாம். சாப்பிட்டியா நீ? என்ன சாப்பிட்ட? உங்கள் அம்மா என்ன செஞ்சு கொடுத்தா? இட்லியா? சரி, ஆதி எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? ஓ, அவ்வளோ சாப்பிட்டீங்களா? சரி சரி. ஆ டேய், ஐஸ்லாம் கேட்கக்கூடாது. டே ஆதி, அவனுக்கு ஐஸ்லாம் வாங்கிட்டு வரத. அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம். அதெல்லாம் முடியாது. ஆதி, அம்மா சொல்கிறது கேளு. இப்போ தானே உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசிலாம் போட்டோம். திரும்பி உனக்கு ஊசி போடணுமா? சமத்து பிள்ளையா, அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுவே கேளுன்னா. ஐஸ்லாம் வேணாம். மாமா நாளைக்கு வரும்போது உனக்கு பிஸ்கெட்டு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சாக்கியும் தான், சாக்கியும் வாங்கிட்டு வரேன். உங்கள் பாட்டி கிச்சனில் ஏதோ சமைக்கிறேன்னு எல்லா பாத்திரத்தையும் உருட்டிட்டு இருக்கு. அது ஒரு நிமிஷம் ஃபோன் கொடு, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன். குடுடா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அப்படியே பேசலாம்ல, அவன் கையிலேயே ஃபோன் இருக்கட்டும். கத்துறான் பாரு. அப்படி தான் பண்ணியிருக்கேன். அவன் ஃபோன்லாம் தரல, ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன். சரி, காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? இல்லையே. ஏன் இப்படி கேட்குற? கேட்டேன். உன்னை பற்றி நிறையா விஷயம்லாம் வருது, அதான் கேட்குறேன். யாராவது ஏதாவது போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருப்பியா? இல்லைடா,
காலேஜில் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆ ஆ, நானா? நான் எதுக்குல ரவுடித்தனம்லாம் பண்ண போகிறேன்? எனக்கு தான் சண்டைனாலே பிடிக்காதே. அப்புறம் என்ன, யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க அவன்கிட்ட. அவங்கள்ட்டலாம் நீ பேசாத. அப்படிங்கிறியா? சரி. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதனால தான் கேட்குறேன். டேய், படிச்சோமா வெளில வந்தோமான்னு இருக்கணும், சரியா? தேவையில்லாமல் அங்கே யார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காத. யார் சொல்கிறா? நான் தான் சொல்கிறேன்ல, அந்த மாரி ஆளுங்கள்ட்டலாம் நீ பேசாத. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி காலேஜுக்கு போகிறேன், படிக்கிறேன், நான் படுக்க என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு தான் இருக்கேன். நானே யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணலப்பா. ஏய், உனக்கே தெரியும்ல என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோன்ட்டு. இதில் படிக்கவே எனக்கு டைம் இல்லை. இதில் எங்கேருந்து நான் சண்டைக்கு போவேன்? எனக்கெலாம் அது செட் ஆகாது. எனக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை, தெரியும்ல. அதுவும் கரெக்டு தான். கிளாஸ் டாப்பர் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ல. அதுக்கெலாம் ரொம்ப படிக்கணும். சண்டை போட்டுட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன்னா இது மாதிரி படிக்கவும் முடியாது, மார்க் எடுக்க முடியாது. சரி சரி. அப்பா, நம்பிட்டான். சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லை. உங்கள் மம்மி எதையோ போட்டு உருட்டிட்டு இருக்கு. சாப்பாடு தான் வருமா என்னன்னு தெரியல. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கதிர், சண்டே மறந்துடாத. இல்லைல்ல, இந்த தடவை கண்டிப்பாக நான் ஆதியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். 2 டைம் கொஞ்சம் வேலை. அது மட்டும் இல்லாமல் பசங்க கூட வெளில போகிற மாதிரி இருந்துச்சா, அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போகல. ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை ஆதியை நான் வெளில கூட்டிட்டு போகிறேன். நீ கவலைப்படாத. சரிடா, ஆனால் பார்த்துக்கோ, இந்த தடவையும் நீ அவனை ஏமாத்தினன்னு வச்சுக்கியேன், அவன் ரொம்ப அழுவான். அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டான். அவனை பற்றி உனக்கு தெரியும்ல. ஆ ஆ, தெரியும் தெரியும். என்னோட கேரக்டர் கொஞ்சம் இருக்குன்னா அவங்க அப்பா கேரக்டர் கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே இருக்குது. பார்த்துக்கூடா, அப்புறம் திடீர்னு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டீன்னா ரொம்ப கோவப்படுவான், அழுவான். அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டான். அப்புறம் அவனை நான் சமாதானப்படுத்தவே ரொம்ப கஷ்டப்படுவேன். போன தடவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு தான் வந்து அவன் அழுகியை நிறுத்தி அவனை சமாதானப்படுத்துச்சு. பக்கத்து வீட்டு பொண்ணா? யாரு? ஆதி கூட அடிக்கடி ஒரு பொண்ணு வந்து விளையாடுமே, அந்த பொண்ணா? இல்லை இல்லை, அந்த பொண்ணோட அக்கா. அவளை ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து சமாதானப்படுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் சமாதானமே ஆனான். அக்காவா? அந்த பொண்ணு பேர் என்ன? கதிர், மீ, இங்கே இருக்கேன். நீ சாப்பிடலையா? ஃபோன் பேசிட்டு சாப்பிட வரேன். யாருடா? உங்க அக்காவா? ஆமாம். பக்கத்துல ஆதி இருக்கானா? இருக்கான். இவ்வளோ நேரம் அவன் தான் பேசிகிட்டு இருந்தான். இப்போ தான் அந்த பிள்ளை பேசுது. நல்லா இருக்காளா? ஆதி நல்லா இருக்கானா? என்கிட்ட கேட்டா நீ உன் பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியதானே, நல்லா இருக்கியா, உன் பையன் நல்லா இருக்கானான்னு. என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? டேய், நீ தானடா அங்க அடிக்கடி போற, அதனால தானே கேட்குறேன். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. உனக்கு வேணா நீயே கேட்டுக்கோ. சரி கொடு, நான் கேட்குறேன். ஹலோ ப்ளே, என் அன்பான பாசமலரே, உங்கள் அன்பான அம்மா உங்ககிட்ட பேசணுமா? என்ன, ஃபோனை கட் பண்ணிட்டாளா? அதே. சரி விடுமி, எப்பயுமே நடக்கிறது தானே. இன்னைக்கு என்ன புதுசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு? இல்லடா, அவ என்னை மன்னிக்கவே மாட்டாளா? என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா. ம், உன்னை மன்னிக்கணும், உன்னை பேசணும், ரெண்டும் ஒரே டைமில் நடந்தா எப்படி மீ? அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண வேலைக்கு உன்னை அம்மானு கட்டி பிடிச்சிட்டு வந்து பாசமாக பேசுவான்னு நினைக்கிறியா என்ன? என்னை கட்டி பிடிச்சலாம் பாசமா பேச தேவையில்ல. நான் பேசுறதையாவது கேட்கலாம். அதுக்கு நீங்கள் அன்னைக்கு அவளுக்கு அப்படி பண்ணாமல் இருந்திருக்கணும். அதனால தான் கோவமாக இருக்கா. எல்லா தப்பும் உங்க அப்பா பண்ணா, ஆனால் கோவம் மட்டும் என் மேலே. ஹலோ மம்மி, அப்படிலாம் தப்பு கணக்கு போடாதீங்க. உங்கள் மேலே கோவமாக இருக்கா, அதே மாதிரி அந்த ஆள் மேலேயும் கோவமாக தான் இருக்கா. அவள் கோவம்லாம் குறைஞ்சி என்னைக்கு என்கிட்ட வந்து பேசுவான்னு தெரியல. அவளை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். சரி சரி சரி, சோக கீதம் வேண்டாம். சமைச்சாச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சமைச்சிட்டேன்டா, அதான் உன்னை சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன். சரி வா சாப்பிட்லாம். சமைச்சிட்டிங்களா? என்ன ஒரு ஸ்மெல்லுமே வரல, ஆனால் அதுக்குள்ளேயே சமைச்சிட்டீங்க. அப்படி என்ன சமைச்சிங்க? உப்புமா. எது? உப்புமாவா? ரொம்ப தப்புமா. இதுக்கு நான் அவன் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாமே. அங்கே போயிருந்தா கூட சூடாக இட்லி சாப்பிட்டு இட்லி வேணான்னு சொன்னால் கூட 2 நெய் தோசை போட்டு எடுத்துட்டு வாடினா கூட 2 என்ன 2க்கு 4 போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. பேசாம அங்கேயே போயிருந்துருக்கலாம்டா கதிர். டே, நல்லா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கேரட், பீன்ஸு, அப்புறம் பச்சை பட்டாணி இது எல்லாமே சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நீ வா வந்து சாப்பிட்டு பாரு. என்ன? ஐயோ, எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்போ உப்புமா யார் சாப்பிட்றது? அது உன் புருஷனுக்கே போடு. ஆளை விடு சாமி. அவருக்கா? டே, இன்னைக்கு நான் நல்லா செஞ்சுருக்கேன்டா. அவருக்கு போய் போட சொல்கிறேன். டே கதிர், சாப்பிட்டு போ. நல்லா தான் இருக்கும் உப்புமா. அட போமா. என்னத்துக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான்?
நல்லா தானே செஞ்சுருக்கேன். நான் சாப்பிட்டு கூட பார்த்தனே. கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணிலாம் போட்டு நல்லா தான் செஞ்சுருக்கேன். ஏன் பிடிக்கலான்ட்டு போகிறான்? மம்மி சொல்லுடா, சாப்பிட்றியா? நான் வேணா போட்டு எடுத்துட்டு வரட்டுவா? போட்டு எடுத்துட்டு வாங்க, ஆனால் சாப்பிட வேணாம். சாப்பிட வேணாமா? அப்புறம் எதுக்கு போட்டு எடுத்துட்டு வர சொல்ற? அது ஒன்றும் இல்லை மம்மி, கிருஷ்ணா ஃபோன் பண்ணா. நாளைக்கு எங்கள் தலைவர் படம் வர ரிலீஸா, போஸ்டர் ஒட்டிகிட்டு இருந்தான் போல. போஸ்டர் ஒட்டுறதுக்கு பசை தீர்ந்துருச்சான். அதான் வரும்போது என்னை வாங்கிட்டு வர சொன்னான். அதான் மம்மி, நீங்கள் போயிட்டு டிஃபன் பாக்ஸு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர் பேப்பர் எதுலையாவது நீங்கள் செஞ்ச உப்புமாவை போட்டு எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு மம்மி? டைம் ஆகுது, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. உன்ன வர வர உன் சேட்டத்தனம் தாங்கவே முடியல. நில்றா இங்க. ஐயோ மம்மி, எஸ்கேப். நீ நில்லுடா. நான் செஞ்ச உப்புமா உனக்கு போஸ்டர் ஒட்ட பசையோ? நீ வா வா, வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். என்கிட்ட தானே சாப்பிட்டாகணும். பாத்துக்கிறேன். அமுகு டுமுகு அமால் டுமால்